வணக்க மக்களே, நரம்புகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்முடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகள் அனுப்புது. நரம்பு மண்டலம் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா நம்ம அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் அவசியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள அன்றாடம் நம்முடைய உணவுகளில் நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய குறிப்பிட்ட சில உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளணும். இதனால நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் என்னென்ற அப்படி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இதுல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை எல்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இது குறிப்பிடத்தக்க வகையில் பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த விதைகளில் பிஸ்தாவில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இந்த சத்து தான் நம்மளுடைய நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. பிஸ்தாவை கண்டிப்பாக நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இந்த பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை நீங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுக்காக நீங்க ஓட்ஸ் எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இயக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தாக இருக்கு. இந்த விட்டமின் குறைபாடு தான் நமக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குது, நரம்பு சேதத்தை உண்டாக்குது. கடல் உணவுகளான மீன்ல விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே நீங்க அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்த பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். வாரத்தில் 2 முறை நீங்கள் மீன்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. ஸோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கோங்க. இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நீங்க இறைச்சி எடுத்துக்கலாம். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு இந்த சத்து மிகவும் அவசியமானது. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் பி சத்து தான் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே குழந்தை ஆரோக்கியமாகவும் வலுவான நரம்பு மண்டலத்துவம் பெருக்கிறதுக்கு உணவுல முழு தானியங்களை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும், எந்த அளவுக்கு சரிவிகித உணவோட முழு தானியங்களை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத உணவு நிபுணர்களையோ மருத்துவ நிபுணர்களையோ ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற அளவு தான் நீங்க எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் பொருட்களை நீங்க நரம்புகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம். அப்போ பால் பொருட்களை எதுக்கு எடுத்து சொல்றீங்க? பால் பொருட்களை கால்சியம் தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ பால் பொருட்கள்ல கால்சியம் தவிர பொட்டாசியம் சத்தும் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியத்தோட சேர்த்து பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்த பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட நீங்க எடுத்துக்கோங்க. பால் பொருட்களை தவறாம எடுத்துக்கோங்க. அதுல பொட்டாசியம் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதா நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இருக்கு. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது அத்திப்பழம். இது நரம்பு தளர்ச்சியை கூட உங்களுக்கு சரி செய்யும். நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது.
அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நீங்கள் வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் குணப்படுத்தவும் பிரண்டை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மாதுளம் பழம் சாப்பிட்றதால உடல் சூட்டையும் உங்களுக்கு தனிச்சு உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இந்த மாதுளம் பழம் நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. இது நரம்புகளை வலுப்படுத்தவும் செய்யும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அதே போல உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காய் நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு வராமல் தடுக்குது. ஸோ முன்னாடியே நீங்க வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்க தினம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்னு சாப்பிட்றதாலேயே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இந்த வெற்றிலையை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளும் கூடவே உங்களுக்கு தடுக்கப்படும். அது கூடவே உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. ஸோ வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பா நீங்க முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக தான் இருக்கு. பலவித சக்திகளை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இது கண் நரம்புகளை பாதிக்கப்படக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதால கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறுது. இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ யாராவது உங்களுடைய தெரிஞ்சவங்க அல்லது நீங்களே கூட உடல் பலகீனமாக இருக்கீங்க, நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கு அப்படின்னா பழையபடி நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கவும் பேரிச்சம்பழத்தை இந்த முறையில் நீங்கள் எடுத்துக்கலாம். பழங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ அதே தான் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூட. ஸோ அனைவருமே ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய உணவுகளுக்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நரம்புகளை வலுப்படுத்திக்கலாம். கீரைகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலனை அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரை அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் நீங்கள் சாப்பிட்றதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். ஸோ இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது அவங்களுக்கு கைகளை நடுக்கம் ஏற்படுது. அப்புறம் பொதுவாகவே நரம்பு சம்பந்த பிரச்சனையால அவங்களுக்கு சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலைத்தடு மாற்றம், கால் மற்றும் கைகளை நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்பு பலம் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு விட்டமின் B12 உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த புற நரம்புகளுடைய வலுவை இது பார்த்தீங்கன்னா குறைய வைக்காம உங்களுடைய நரம்புகளுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கும் இந்த விட்டமின் சத்துக்கள். ஸோ இந்த விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நீங்க எடுத்து உங்களுடைய நரம்புகளை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. நரம்புகள் சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் இந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.